ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கணக்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தங்க கொஞ்சம் ஜெகநாத் சமஸ்தைக்கு வந்து என் தசக்கு தாந்தோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து வீட்டு வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணல. இன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு வந்து யாரும் வரல. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு தங்க. ஹாய். இங்கே இங்கே வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கேமராடாடே. இங்கே வா. ஹாய் சொல்லு. உனக்கு வந்து மாமியார் வந்து கொஞ்சம் வெளில போகிறாங்க. அவங்களோட அவுட்ஃபிட்டை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இருக்கான்னு மாமி ஏற்பட்ட புல்ல இதுதான் மாமியாரோட அவுட்ஃபிட். பேக் சைட் மாமி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சொல்லுங்க போலுங்க சொல்லுங்க. ஓகே, சாமி பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மாமியார் கிளம்ப போகிறாங்க. முண்டை இது சாரி பாய் அம்தோரம் மறிச்சுவா. இங்கே பாருங்கள் எப்படி அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க பாருங்க பாருங்க. ஆமே ஜீபா வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இப்போ விளையாட்டுருக்கான். அம்மோ ஹாய் சொல்லுவேன். ஹாய் சொல்லுங்க சாமி. இங்கே பாரு, இங்கே பாரு. ஜெகதீஷ் ஜெகதீஷ் உன்னோட நேம் என்ன? இங்கே பாரு சாமி. இப்படி இப்படி உட்காந்துட்டான் உட்காந்துட்டான். என்ன பண்ணுறப்பா? டிஜே பண்ணுறியா? ட்ரம்ஸ் அடிக்கிறியா? எப்படி ட்ரம்ஸ் அடிக்கிறது? டம் டம் டம். நல்லா அடி. இன்றைக்கி என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கீரை பொரியல். அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் குக்கரில். கீரையில் வந்து பாருங்கள், கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டிருக்கோம். கீரையில் தண்டு கீரை தான் இங்கே. அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு. மாமியார் இன்றைக்கி சாப்பிடாமலே போயிட்டாங்க. சுட சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஆயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ரீடம் வச்சுக்கிட்டு வந்து வேலை செய்யவே முடியல. வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. இதுக்கு மேலே தான் நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, ஈவினிங் வந்து ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து வீட்டு வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே வந்து நான் தண்ணி வேறு விடணும். ஓகே, நான் தண்ணி விடுற வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இன்னும் மாமியார் வரல, வெளில போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் மேபி அவங்க வந்துட்டாங்கன்னா நான் லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வரல அப்படின்னா வீடியோ வந்து இதோட தான் இதாகும். இப்போ வந்து நம்ம வீட்டு வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடல வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிவர் வந்து ஃபுல்லாகவே ஏற்றிட்டாங்க அவ்வளோ வரைக்கும். இன்னும் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னுமே இந்த மாதிரி நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்களா, செங்கலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போடணும். முதல்ல வந்து இந்த பில்லர் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம், பில்லர் எல்லாமே காங்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. எவ்வளோ விண்டோஸ் தெரியுங்களா? டோட்டலாக வந்து இந்த பக்கம் வந்து 4 5 6 6 12 13 14 ஜன்னல் வந்திருக்கு. ஏன்னா குடோன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஜன்னல் வச்சுட்டேன். ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இல்லை, ஓப்பனாக இருக்கக்கூடாது. இது வந்து இதுக்கு மேலேயும் வந்து இது வந்து மொட்டை மாடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே கவர் ஆகணும், இது ஃபுல்லாக வீடு மாதிரி ஆகணுன்றது தான் என்னோடய ஐடியா. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த செவர் வந்து ஏற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு. அங்கே கீழே வந்து அந்த சைட்லேயுமே வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு வரல, என்னன்னு தெரில, வேறு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் இந்த இது
இந்த இடத்துல ஏதாவது டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லியிருந்தாங்க என்ன டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க முன்னாடியே. ஆனால் என்னன்னு தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரவுண்டாக வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த செவுரு ஏறிச்சுன்னா இது வந்து ஒரு பிளான் இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த எனக்கு ஃபேவராக ஆகுமா என்னன்னு தெரில. இப்படி இருந்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா வந்து தண்ணி விட்டுட்ருக்காங்க. ஆ ஆ வருவி ஏய் ஏய் இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் மாமியார் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்பலாக தான் இருந்துச்சு வீடியோ, மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும்.